தங்கவயல் ராபர்சன்பேட்டை 4th பிளாக் பகுதியில் பிறந்து வளர்ந்து செயின்ட் மேரிஸ் பள்ளிக்கூடத்தில் படித்த இவர் கிரிக்கெட் விளையாட்டில் மின்னல் வேகத்தில் பந்து வீசி சாதனை படைத்து புகழ் பெற்றவர். இவரது பெயர் செந்தில்குமார். இவரது தந்தை குணாலன் BEML தொழிற்சாலையில் பணியாற்றியவர். இவரது உறவினர் லால் ரவிக்குமார் தெற்கு ரயில்வே கிரிக்கெட் அணியின் கேப்டனாக திகழ்ந்தவர். இதன் காரணமாக இவருக்கு சிறு வயது முதல் கிரிக்கெட் விளையாட்டில் பெரும் ஆர்வம் ஏற்பட்டது. குறிப்பாக வேக பந்து வீச்சில் தனது திறமையை காட்டி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார். இந்த நிலையில் சமூக சேவகர் நீல் ஜோசப் அவர்கள் உதவியுடன் பெங்களூரில் வெங்கடேஷ் பிரசாத் அவர்கள் நடத்தி வந்த தூரவாணி கிளப் சார்பில் ஆடத் தொடங்கினார். அதைத் தொடர்ந்து 19 வயதிற்கு உட்பட்ட கர்நாடக மாநில கிரிக்கெட் அணியில் விளையாடினார். பின்னர் சவுத் ஜோன் மற்றும் நேஷன் கிரிக்கெட் அகாடமி சார்பில் தனது ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். MRF ஃபவுண்டேஷன் சார்பில் உலகின் அதிவேக பந்து வீச்சாளர் டென்னிஸ் லீலி அவர்களிடம் மின்னல் வேகத்தில் பந்து வீசுவது எப்படி என்ற பயிற்சியை பெற்றார். அந்த காலகட்டத்தில் இவர் மணிக்கு 146 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசினார். இந்திய கிரிக்கெட் உலகத்தில் மிகப்பெரிய நட்சத்திரமாக ஜொலிக்க வேண்டிய இவரது திறமைக்கு இவரது முதுகில் ஏற்பட்ட உடல்நல குறைவு ஒரு தடையாக அமைந்தது. என்றாலும் இவரது திறமையை கண்ட ராகுல் டிராவிட் தான் நடத்தி வரும் ராகுல் டிராவிட் கிரிக்கெட் அகாடமியின் கோச் ஆக இவரை இணைத்துக் கொண்டார். தங்கவயல் மண்ணின் மைந்தன், தங்கவயல் தங்க மகன் செந்தில்குமார் தற்போது கர்நாடகா பிரீமியர் லீக் KPL குல்பர்கா மிஸ்டிக்ஸ் அணியின் கோச் ஆக நியமிக்கப்பட்டு உள்ளார். தங்கவயல் மண்ணின் மீது மாறாத பற்று கொண்ட செந்தில்குமார் குல்பர்கா மிஸ்டிக்ஸ் அணியின் இணை உரிமையாளர்கள் நீல் ஜோசப், மகேஷ் ஆகியோர் இணைந்து விரைவில் தங்கவயலில் பிரம்மாண்டமான கிரிக்கெட் பயிற்சி அகாடமியை தொடங்க உள்ளனர். But Senthil is an example of the coach, you want to have as a kid. So feeling for the kid, feeling for his well-being, feeling for his growth is something which I look from a coach. Hi, செந்தில்குமார் என் பேருங்க. நான் படித்தது வந்து சென்ட் மேரி ஸ்கூல் ஆக்சுவலாக. ஸோ என்னோடய அப்பா வந்து பெமலில் இருந்தாருங்க, மார்க்கெட்டிங் டிவிஷனில் மேனேஜராக இருந்தாருங்க. என்னோடய அம்மா எங்களோட பால் டெய்ரி இருந்துங்க. நான் சின்ன வயசு இருக்கிறப்ப எங்களோட பால் டெய்ரி தான் இருந்தது. ஸோ அங்கேருந்து தான் வளர்ந்தேன். நான் வந்து இந்த மாதிரி கிரிக்கெட்டராக ஆகிறதுக்கு காரணம் என்னோடய மாமா தான், ரவிக்குமார் லாலுன்னு சொல்லிட்டுங்க. அவர் வந்து ரயில்வே பிளேயருங்க. அவரை பார்த்தா நான் கற்றுனேன் இந்த மாதிரி கிரிக்கெட் ஆடுறதுக்கு. ஸோ 2000 வந்து அவரோட ஃப்ரெண்டு இருக்காருங்க நீல் ஜோசப்னு சொல்லிட்டு. அவர் வந்து KGF ஒரு தடவை வந்தாருங்க இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட். ஸோ அந்த லோக்கல் டோர்னமெண்ட்டில் நான் வந்து bowling போட்டுருக்கிறப்போ அதை பார்த்தார். என்ன பார்த்துட்டு நீ வந்து பெங்களூரில் தான் ஆட முடியுமான்னு கேட்டார். நான் சொன்னேன் ஆமாம். ஸோ அவர் தான் அவங்க கூட தான் நான் இருந்தேன் ஆல்மோஸ்ட் 5 years. அங்கேருந்து தான் நான் under-19 ஆடினேங்க. under-19 கர்நாடகா ரெப்ரசென்ட் பண்ணேங்க. சவுத் ஜோன் ஆடினேன். அங்கேருந்து NCAவும் ஆடினேன். NCA ஃபர்ஸ்ட் பேட்ச் ஃப்ரம் கர்நாடகாங்க நான் ஆடினப்போ. ஸோ நான் வந்து ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் bowlers இன் கர்நாடகா அப்படின்னு சொல்ல முடியாது, ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் இன் இந்தியாவும் சொல்லலாங்க. 146 வாஸ் மை ஃபாஸ்டஸ்ட் நான் போட்டதுக்கு. ஸோ நான் வந்து டென்னிஸ் லில்லி ஐ வாஸ் ட்ரைனிங் அண்டர் மிஸ்டர் டென்னிஸ் லில்லி இன் MRF ஸ்பேஸ் ஃபவுண்டேஷன். அது வந்து டென்னிஸ் லில்லின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் ஒரு ஃபாஸ்ட் bowling லெஜெண்டுங்க. ஸோ நான் வந்து அவர்கிட்ட ட்ரைனிங்கும் எடுத்தேன் MRFல. ஐ ஸ்பெண்ட் ஆல்மோஸ்ட் 4 years அங்கே தான் நான் இருந்தேங்க. அதாவது செஷன் 4 yearsனால் வந்து தொடர்ந்து 4 years கிடையாது, எப்பப்போ வர அப்படிங்க அப்போல்லாம் என்னை கூப்பிடுவாங்க அங்கே. ஸோ அந்த மாதிரி தான் ட்ரைனிங் எல்லாம் பண்ணேன். பட் லேட்டராக பார்த்தீங்கன்னா என்னோடய பேக் என்னோடய பேக் வந்து எனக்கு இது பண்ணலைங்க. அதாவது ஃபாஸ்ட் bowling பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஆக்டிவிட்டி அது. ஸோ அதுக்கு ட்ரெமெண்டஸ் ஸ்ட்ரென்த்தை வேணும். எல்லாமே சரியாக இருந்தால் மட்டும்தான் ஃபாஸ்ட் bowling பண்ண முடியும். இப்போ இல்லாக்கிட்டி ஃபாஸ்ட் bowling ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். இன்னொரு விஷயம் சொல்ல போனாக்கா ஃபாஸ்ட் bowlingன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பாஸ்ட் 60 yearsல வந்துட்டு ஒரு 40-50 பேர் தாங்க 145+ போட்டிருக்காங்க இது வரைக்கும். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் அது என்ன ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஸோ தட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஆக்டிவிட்டி. ஸோ லேட்டராக வந்து நான் ஆடி எனக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் ஆகும்போது நான் ஸ்டாப் பண்ணிட்டேங்க. தென் ஐ ஸ்டார்டட் கோச்சிங் இந்த மாதிரி. ஸோ ஆட் மை ஓன் அகாடமி இருந்ததுங்க, இந்த செந்தில்குமார் கிரிக்கெட் அகாடமின்னு 5 lakhs BGML ஸ்கூல் இருந்ததுங்க. அதுவும் கொஞ்சம் நாளாக வந்து ஒரு 2-3 years பண்ணாங்க. அப்புறம் நான் அது க்ளோஸ் பண்ணிவிட்டு பெங்களூர் போய்ட்டு அங்கே ராகுல் டிராவிட் அகாடமியில் தான் நான் இருந்தேன். ஆல்மோஸ்ட் 8 years அங்கே தான் இருக்கேங்க. நான் ஃபாஸ்ட் bowling ஹெட் கோச்சாக இருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து எல்லா ஸ்டேட்லேருந்துமே வந்துட்டு ஃபாஸ்ட் bowlers அங்கே வந்து தான் ட்ரெயின் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக
நான் தான் அவனை ட்ரெயின் பண்ணுவேன். அங்கே எஸ்என்சி எல்லாமே யூனிட் தாங்க, பட் நான் தான் அவங்கள மெயினாக பார்த்துப்பேன் அங்கெல்லாம். ஸோ அப்படி தான் போயின்ட்டுருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு குல்பர்கா மிஸ்டிக்ஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தாங்க. ஒரு ஃபோன் பண்ணி ஒரு நாள் கேட்டாங்க, இந்த மாதிரி எங்கள் ஃப்ரான்ச்சைஸிக்கு bowling கோச்சாக இது பண்ண முடியுமா? நான் சொன்னேன் ஓகே. அவங்களும் இந்த மண்ணில் பிறந்து வந்தவங்க தான், நீல் ஜோசப் அண்ட் மைட்னு சொல்லிட்டுங்க. அவங்க தான் ஓனர்ஸ் அந்த டீமுக்கு. இந்த மாதிரி கேட்டாங்க. நான் சொன்னேன் ஓகே, ஐ ஆம் ரெடி டு ஒர்க் வித் யூன்னு சொல்லிட்டு. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் டோர்னமெண்ட் எப்படி போகுதுன்னு ஒரு 6 டேஸில் நாங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் டோர்னமெண்ட். தேங்க்யூ.